இஸ்லாமிய வானொலி நாடகம் தாயருமை. எழுத்து A.W. மன்சூர். தாயருமை இஸ்லாமிய வானொலி நாடகம். அல்லாவே, கடுகுழுந்து முடிஞ்சு போயிருச்சு போலவ. இருக்கிற யாபத்துல சட்டியை அடுப்புல வச்சுட்டேனே, இப்ப எப்படி சட்னிக்கு தளிக்கிறது? அடே அனிஃபு, சத்து கடைக்கு போயிட்டு வாமா. சட்னி தளிக்க கடுகுழுந்து இல்ல. போங்கம்மா, நானும் போக மாட்டேன். அப்பா, இட்லிய தண்ணியில முக்கிய சாப்பிட போற? போடா, போய் வாங்கிட்டு வா. எப்ப பாரு உங்களுக்கு இதே வேலையா போச்சுமா. கடைசி நேரத்துல அது இல்ல இது இல்லன்னு. ஏண்டா, இந்த இருக்கிற கடையில போய் வாங்கிட்டு வர முடியாதடா உனக்கு? இங்க இருக்கிற கடை தானே, அப்ப நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. நானே இப்பதான் 4வது ஸ்டேஜ் வந்திருக்கேன். இப்போ போய். ஆமாடா, இந்த கேம் தான் உனக்கு இப்போ பசியார தரப்போகுது. மா, சும்மா எதையாவது சொல்லி டென்ஷன் ஏத்தாதீங்கம்மா. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன் தான், அவ்வளவுதான். சொல்லு பேச்சு கேட்டாதான் பெத்த மனசு குளிந்துருமே. பிள்ளையா இருந்தாவுல சொல்லு பேச்ச கேட்க போகுது. நான் தான் தொல்லைய பெத்து வச்சிருக்கேனே. டேய், போயிட்டு வாடா. ஏமா, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கேனா? ஏன் அமீராவை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்களேன். ஏண்டா, ஆம்பளை பிள்ளை நீ வீட்டுல இருந்துகிட்டு அந்த பிள்ளைய போக சொல்ற? 2 நாள் லீவ்ல கூட வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா என்ன. போங்கம்மா. அமீரா, அமீரா, இப்படி காட்டு கத்து கத்துறேன், இந்த புள்ள காதுல கொஞ்சமாவது கேக்குதா பாரு. அடியே அமீரா, எதுக்குமா இப்படி கத்துறீங்க? அமீரா, சட்னி தளிக்க கடுகு உளுந்து இல்லம்மா. அஜி சொன்ன கடையில போய் வாங்கிட்டு வாமா. போங்கம்மா, என்னால எல்லாம் போக முடியாது. அவனையே போ சொல்லுங்க. ஆமாண்டி, அவனை சொன்னா ஒன்ன சொல்லுவான், ஒன்ன சொன்னா அவனை சொல்லுவ. அந்த போன்ல அப்படி என்னதாண்டி இருக்கு? பொழுது விடிஞ்சா பொழுது போனா அதையே நோண்டிக்கிட்டு இருக்க. போய் வாங்கிட்டு வரியா இல்லையா? நான் போக மாட்டேமா, எனக்கு வேலை இருக்கு. நீங்க அண்ணனையே போ சொல்லுங்க. வீட்டுல உள்ள வேலையை விட அப்படி என்ன வேலை உனக்கு இந்த போன்ல? எல்லாம் அவரை சொல்லணும். கேட்ட பொருளை உடனே வாங்கி கொடுத்தா இப்படிதான். சரிடி, போய் இட்லி தட்டுல மாவை ஊத்தி வேக வை. நானாவது போய் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். போங்கம்மா, என்னால எல்லாம் முடியாது. எல்லாம் என் தலை எழுத்து. 2 பேத்து ஒண்ணு கூட உருப்படி இல்ல. அனிஃபு, என்னம்மா? இத கொண்டு போய் பெரியம்மா வீட்டுல கொடுத்துட்டு ஹைரோஸ் அக்கா புள்ளைய தூக்கிட்டு வாடா. பெரியம்மா பெரிய பாப்பாவை கூட்டிட்டு கிளினிக்கு போயிருக்காங்க. ஃபைரோஸ் மட்டும் பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படும். போய் கொடுத்துட்டு பிள்ளைய தூக்கிட்டு வா. என்னம்மா விளையாடுறீங்களாமா? அதெல்லாம் என்னால முடியாது. இவ்வளவு பெரிய பைய தூக்கிக்கிட்டு யாரு அவ்வளவு தூரம் நடக்கிறது? நான் மாட்டேன். ஏண்டா, ஒரு உதவி ஒத்தாசைக்கு தாண்டா பிள்ளைங்க. இப்படி எதை சொன்னாலும் என்னால முடியாது, நான் மாட்டேன், செய்ய மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? பிள்ளைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டு பிள்ளைங்கள்ட்டயா வேலை சொல்ல முடியும்? போயிட்டு வாடா நீஃபு. அதான் மாட்டேங்கிறல, அப்புறம் போனா சும்மா தொணன்னுகிட்டு. அப்படிலாம் பேசாதடா, போயிட்டு வாடா. சும்மா எனக்கு வெறுப்பு ஏத்தாதீங்க சொல்லிட்டேன். ஏண்டா இப்படி எல்லாத்துக்கும் ஏத்து பேசுற? தாயின்னு ஒரு மட்டும் மரியாதை இல்ல? அப்புறம் என்ன, நான் அழகா சொல்ற முடியாதுன்னு மறுபடியும் போனா எப்படி பேசுறதா? நாளையில இருந்து நான் காலேஜுக்கு போறதை நிறுத்திட்டு நீங்க சொல்ற வேலையெல்லாம் கேக்குறேன். என்ன, சரியா? ஏண்டா, காலேஜ் போற பிள்ளைங்க எல்லாம் அம்மா அப்பா சொல்லு கேட்காமயா இருக்காங்க? நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்க? ஒரு வேலை செய்ய மாட்ற? சுத்த சோம்பேறி மாடா இருக்கியடா நீ. நான் இப்படித்தான், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். வீட்டுல இருந்தா தானே ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. இருங்க, கிளம்பிடுறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சட்டைய மாட்டிக்கிட்டு எங்கடா போற? டேய் டேய், போங்கம்மா. மோட்டர் எடுத்துக்கிட்டு எங்கடா போற? அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு போய் இதை குடுத்துட்டு போடா. ஒரு வேலை செய்ய மாட்டான் இவன் தான். இப்படின்னா இந்த பொம்பளை புள்ள நாளைக்கு மாமியார் வீட்டுல போய் குப்பை கொட்ட போறவ. சாப்பிட்ட தட்டை கூட கழுவ மாட்டேன்றா. ஒரு பொருளை இங்க இருந்து அங்க நகர்த்து வைக்க மாட்டா. இதுங்க 2யும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்க, அந்த அல்லாதான் அறிவான். அமீரா, என்னம்மா, அவனை விட்டுட்டு இப்ப என்கிட்ட வந்துட்டீங்களா? ஏமா, உங்களுக்கு ஏதாவது வேலை சொல்லாம இருக்கவே முடியாதாமா? ஆமாமா, உன் பங்குக்கு ஏதாவது பேசணும்ல. பேசுமா, கேக்குறேன். அப்படியே பத்த வயிறு குளிந்துரும். தகப்பன் கண்டிப்பு இல்லாத பிள்ளைங்க இப்படிதான் தாய ஏத்து பேசும். இந்த பிள்ளை குட்டிங்களை காப்பாத்த அவரு சிங்கப்பூர்ல கடந்து மாடா உழைக்கிறாரு. அதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு எங்க புரிய போகுது? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி அவரு போன் பண்ணட்டும். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
சல்வியாவுக்கு வேற இது நிற மாசம். புள்ள பெத்துருச்சோ இல்லையோ, யாரையும் பார்க்க எங்க நேரம். இதுங்களை வச்சுக்கிட்டு மாரடிக்கவே என் நேரமும் பிராணமும் போயிருது. மாமா மாமி வீட்டுக்கு வேணாமா, சின்னம்மா வீட்டுக்கு வேணா போறோம்மா. பாப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. ஆமாமா, இந்த ஸ்கூல் லீவு 2 வாரத்தையும் மாமி வீட்டுல போய் எப்படிமா? நாங்க இங்கேயே இருக்கிறோம்மா. அத என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நேத்து வாப்பா போன்ல பேசும்போது போக மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அப்ப வாயை திறக்காம மண்டே ஆட்டிட்டு இப்ப என்கிட்ட வேணாம்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியும்? மாமா ப்ளீஸ் மாமா. மலமலன்னு சட்ட துணியை மடிச்சு பேக்ல வச்சுட்டு முதல்ல கிளம்புங்க. நானாவது 2 வாரத்துக்கு நிம்மதியா இருப்பேன். மாமி வீட்டுக்கு போறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லம்மா. ஆனா போன மாசம் பிறந்த பிள்ளைங்களோட நடவடிக்கைய நாங்க கவனிச்சு பாக்கணுமா? அவனோட நடவடிக்கைய பார்த்து நாங்க என்னமா பண்ண போறோம்? மாமா ப்ளீஸ் மாமா, வேணாமா. ஆமாமா, சின்ன பிள்ளைங்க எல்லாம் சும்மா வீல்னு கத்திக்கிட்டு இருக்குமா. நாங்க போய் அவனை பார்த்து கத்துக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு? வேணாமா, வாப்பாக்கு போனை போட்டு சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா. என்னது வீல்னு கத்துமா? அப்ப நீங்க எல்லாம் எப்படி கத்துனீங்க? நாங்க போறதுக்கெல்லாம் போங்க. அப்பவாவது புத்தி வருதான்னு பாப்போம். அமீரா, சீக்கிரம் தலைய சீவி கட்டு. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். டேய், அம்மாட்ட இனிமே நாம என்ன சொன்னாலும் எடுப்படாது. அம்மா வாப்பா சொல்றத மட்டும்தான் கேட்பாங்க. வேற வழியே இல்ல. கிளம்பு. அங்க போய் நாம போடுற ஆட்டத்துல 3 நாள்ல மாமி அம்மாக்கு போனை போட்டு கூட்டிட்டு போக சொல்லிடுவாங்க. எப்படி? அந்த சின்ன வாண்டியும் மாமியும் கவனிச்சு பார்த்து நமக்கு தோன்றத வாப்பா கிட்ட சொல்லணுமா? இதுக்கு எங்க லெக்சரரே பரவாயில்ல மீரா. நீ எதுக்குடா கவலைப்படுற? சின்ன குழந்தை என்ன பண்ணும்? பால் குடிக்கும், தொட்டிய ஆட்டி விட்டா தூங்கும், சிரிக்கும், என்னத்தையாவது உளறி வைக்கும். அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி எதையாவது சொல்லுவோம். தங்கச்சி இருக்கிறவன் எதுக்கும் தயங்கி நிக்க மாட்டான்னு புது மொழி இருக்குல்ல. கிளம்பு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதான் எனக்கு பயமே. எல்லாம் என் நேரம். ஒன்னெல்லாம் நம்பி இருக்க வேண்டியிருக்கேன்னு விதி யார விட்டுச்சு? அடச்சி, தொல்லை தாங்கடா. எம்மா எந்த நேரமும் வாழ்னு கத்திக்கிட்டு பால் குடிக்கிறது, தூங்குறது, அழுகுறது, இதை தவிர என்ன தாண்டா உனக்கு தெரியும்? ஹனீஃப் ஃபுல்லா அழுகுறான்பா, கொஞ்சம் தொட்டியை ஆட்டி விடு. இது வேறயா? சுச்சு எச்சி, டாய்லெட் போய் கை காலெல்லாம் போட்டு உழப்பி வச்சிருக்கா. மாமி தொட்டியில டாய்லெட் போயிருக்கா மாமி. இப்பதான் கழுவி பவுடர் எல்லாம் போட்டு தொட்டியில போட்டேன். புள்ளைக்கு வயிறு எதுவும் சரியில்லையோ என்னமோ தெரியலையே. அமீரா புள்ளைய தூக்கிட்டு வாமா. நான் மாட்டேன், போங்க. என்னது, நாளைக்கு நீயும் புள்ளைய பெப்ப, அதுவும் இப்படி போய் வைக்கும். அப்ப என்ன பண்ணுவ? அத அப்புறம் பாத்துக்கலாம் மாமி. இப்ப நீங்க வந்து இவனை தூக்கிட்டு போங்க. டேய் ஹனீஃப், குறிப்பு எடுத்துக்கடா, வாப்பாட்ட சொல்லணும்ல. பேச ஆரம்பிக்காத சின்ன குழந்தைங்களோட மொழி அழுகைன்னு எதிரையோ படிச்சிருக்கேன். தன்னோட அசௌகரியத்தை தாய்க்கு உணர்த்தத்தான் இப்படி அழுகுறானோ? மாமி, ஏமா ராத்திரி பகல்னு எல்லா நேரமும் இப்படி வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கானே, எப்படி மாமி இவனை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறீங்க? 10 மாசம் வயிற்றுல சுமந்து எத்தனையோ வழிகளையும் அவஸ்தைகளையும் தாண்டி பெத்த புள்ளம்மா அவன் மட்டும் இல்ல, நீங்க, நான், ஏன் ஒவ்வொருத்தரையும் ஒரு தாய் அப்படிதாமா பிரசவிக்கிறா. 1000 வேதனைகள் இருந்தாலும் அந்த புள்ளையோட முகத்தை பார்த்ததும் ஒரு தாய் எல்லா வழிகளையும் மறந்து தான் பெத்த புள்ளைய கண்ணும் கருத்துமா வளர்க்கிறா, பாத்துக்கிறா. அது அந்த தாயோட கடமையாயிருது. அதெல்லாம் சரிதான் மாமி. ஆனா எப்ப பார்த்தாலும் தூக்கி சுமந்துக்கிட்டு கழுவி குளிப்பாட்டி எரிச்சலா இருக்காதா மாமி? நல்லா கேக்குறம்மா அமீரா. உங்க அம்மா இப்படிலாம் உன்னை பார்த்ததாலதான் நீ இப்படி வளர்ந்து கேள்வி கேக்குற. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தாயும் தான் புள்ளைய வளர்த்தெடுக்கிறா. ஆனா வளர்ந்த பின்னால அந்த தாயையே துச்சமா நினைக்கிறாங்க.
அவமானப்படுத்துறாங்க. தாயோட சொல் பேச்ச கேட்காம தூக்கி எரிஞ்சு பேசுறாங்க. பசியில அழுகுற ஒரு குழந்தைய ஒரு தாய் 2 மணி நேரம் கண்டுக்காம விட்டுட்டானா அந்த குழந்தை அழுது தேம்பி தேம்பியே இறந்து போயிடும். ஒவ்வொரு தாயும் தன்னோட பிள்ளைங்களை கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து பாதுகாத்து வளர்த்ததாலதான் உலகத்துல நாம இவ்வளவு பேரா வளர்ந்து நிக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் தன்னோட வேத வசனங்களை சொல்றான். பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும்னு கட்டளையிட்டு இருக்கான். அவங்க 2 பேர்ல ஒரு ஆளோ அல்லது 2 பேருமே உங்ககிட்ட முதுமை அடைஞ்சு இருந்தா அவங்க 2 பேரையும் நீங்க பார்த்து இழிவான வார்த்தைகள்ல சீன்னு கூட சொல்லாதீங்க. உங்ககிட்ட இருந்து அந்த 2 பேரையும் விரட்டி விட கூட வேண்டாம். அவங்கள மரியாதையான வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. இரக்கத்தோட பாத்துக்கங்க. நான் குழந்தையா இருக்கும்போது எப்படி அன்பா என்ன வளர்த்தாங்களோ அது போல நீயும் அவங்க மீது அருள் புரியுண்டு துவா செய்யுங்க. உங்க பெத்தவங்களை நீங்க நடத்துறத பத்தியும் உங்க உள்ளங்கள்ல இருக்கிறத பத்தியும் அல்லாஹ் நன்கு அறிஞ்சவனா இருக்கிறான். ஒரு தாய் ஒரு குழந்தைய சிரமத்தோட சுமந்து சிரமத்தோட பிரசவிக்கிறா. இப்படி பல வசனங்கள்ல அல்லாஹ் படிப்பினை தந்திருக்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தாயோட பாதத்துல தான் சொர்க்கம் இருக்குன்னு. இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எங்க தெரியுது? ஜூ 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 ஜூ. ஆமா மாமி, ஒரு குழந்தை தன்னோட தேவைய சொல்ல தெரியாம பசிச்சாலும் அழுக, வலிச்சாலும் அழுக, ஏதாவது கடிச்சாலும் அழுக, இல்லனா சிரிப்பு. நீ சொல்றது சரிதான் ஹனீஃப். ஆனா ஒரு தாய்க்கு தெரியும் தான் புள்ள எதுக்காக அழுவுதுன்னு. ஒரு குழந்தை வாய திறந்து கேட்கலனாலும் பேசாட்டினாலும் தான் பெத்த பிள்ளையோட தேவைய ஒரு தாய் கண்டிப்பா அறிஞ்சிருப்பா. தந்தைக்கு கூட அது தெரியாது. வளர்ற குழந்தைக்கு தந்தை யாரு, தாய் யாரு, அண்ணன் தம்பி யாரு, சொந்த பந்தம் யாரு, காது எது, மூக்கு எது, வாயி பல்லு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, நாய்னா கடிக்கும், முள்ளுன்னா குத்தும், இது கசக்கும், இது புளிக்கும், தலைவலி எப்படி இருக்கும், காய்ச்சல் எப்படி இருக்கும், இப்படி 1 2 இல்ல ஹனீஃப். அமீராமா சொல்லுங்க மாமி. பிள்ளைங்க எல்லாத்தையும் கத்துக்கிறது தன்னோட தாயிட்ட தாமா. வளர்ந்த பின்னால உனக்கு ஒன்னும் தெரியாது நீ வாய மூடிட்டு போன்னு சொல்லும் போது அந்த தாய்க்கு எப்படி வலிக்கும் தெரியுமா? என்ன ஒவ்வொரு தாயும் தன்னோட பிள்ளைங்க செய்யற தப்ப, புறக்கணிப்ப, அவமானங்களை சட்டுன்னு மறந்துடுறா. ஏன்னா அவ பெத்து வளர்த்து உருவாக்கின பிள்ளைங்க இல்லையா, அதனாலதான். உண்மைதான் மாமி. ஆனா அந்த தாய்க்கு பெரும்பாலான பிள்ளைங்க நன்றி செலுத்துறதே இல்ல. தன்னை பெத்து வளர்த்து உருவாக்கி விட்டவங்கிற எந்த நினைப்பும் இல்லாம தானே வானத்திலிருந்து குதிச்சு வந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. நான் யாரையும் சொல்லல மாமி, என்னையே ஒத்து பார்த்து நானே சொல்லிக்கிறேன். சரி சரி. உலகத்துல தாய்ங்கிற ஒரு உறவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இன்னும் நிறைய பேத்துக்கு புரியலங்கிறது நிஜம்தான். ஆனா தான் வீட்லயோ பக்கத்து வீட்லயோ அடுத்த எதிர்த்த வீட்லயோ இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய அந்த தாய் எப்படி பராமரிக்கிறா பாதுகாக்கிறா அப்படிங்கறத கொஞ்சம் உத்து கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம பெத்து வளர்த்த தாயோட அருமை நமக்கு புரிய வரும். புரிஞ்சா சரி. உண்மைதான் மாமி. இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு தாயும் போற்றப்படக்கூடியவங்க தான். ஒரு தாயை எப்படி மதிக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கும் ஏதோ புரியுதுன்னு நினைக்கிறேன். வாப்பா ஒரு விஷயத்த சொன்னா அதுல கண்டிப்பா அர்த்தம் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி. இனி எங்க அம்மாவோட சொல்ல தட்ட மாட்டேன் மாமி. சரி சரி மாமி, இப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா மாமி, நானும் போயிட்டு வரேன். சரிம்மா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்து பத்திரமா நல்லபடியா போயிட்டு வாங்க. அல்லாஹ் உன்னுடைய தவக்கல். சரி மாமி, வீட்டுக்கு போனதும் முதல்ல அம்மாட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இனி அம்மா என்ன வேலை சொன்னாலும் நீயே செஞ்சிடுவ. நான் ஃப்ரீயா இருக்கலாம். ஐ ஜாலி ஜாலி. நேர்களே, இதுவரை A.W. மன்சூர் எழுதிய தாயருமை இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் ரஷிதா பேகம், சமீமா ஜப்பார், அமீர் அப்பாஸ் மற்றும் ஆமினா ஷஃபிகா ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி, #பெர்ஞாரான் ஜாக்கின்.